நேத்து வரைக்கும் தொடர்ச்சியா நம்ம இந்த பராசக்தி மூவியோடைய இஷ்யூங்களை பத்தி பேசிக்கிட்டே இருந்தோம். ஆனா கண்ணுக்கு தெரியாம இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை ஆகுன்றது யாருமே இது வரைக்கும் எதிர்பார்க்கல. ரொம்ப எதிர்பார்ப்போட கடைசியா ரிலீஸ் ஆக போற படம் நடிகர் விஜய், இப்ப தாவேகாவுடைய தலைவர், அவருடைய படமான இந்த ஜனநாயகன். இந்த படத்துக்கு மேல ஏகப்பட்ட சினிமா ரீதியான விமர்சனங்களும் இருந்தது, அரசியல் ரீதியான விமர்சனங்கள் இருந்தது. இந்த விஷயத்துல டிசம்பர் 31 அன்னைக்கு சிபிஎஃப்சின்னு சொல்லப்படக்கூடிய சென்சார் போர்டுக்கு இந்த படத்துக்கு அமைச்சிருந்தாங்க, இதனுடைய சர்டிபிகேட் வாங்குறதுக்காக, சென்சார் சர்டிபிகேட். ஆனா அந்த சர்டிபிகேட் அன்னைக்கே சொல்லியிருந்தாங்க 31ஆம் தேதி யூஏ இந்த படத்துக்கு கிடைச்சிருச்சு, 3 hours 2 minutes அளவுக்கு இந்த டியூரேஷன் இருக்கு, எல்லாம் ஓகே. ஆனா டில் டேட் வரைக்கும் அந்த சிபிஎஃப்சி உடைய சென்சார் சர்டிபிகேட் இஷ்யூ ஆகல. இதனால இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஜான்வரி 5 அன்னைக்கு ஒரு அர்ஜென்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருந்தாங்க ஹைகோர்ட்ல. அந்த பெட்டிஷன் நேற்று தினம் வந்தது. அதனுடைய தீர்ப்புமே 9ஆம் தேதி தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை சொல்லிட்டாங்க. சுத்தி சுத்தி பல பிரச்சனைகள் மக்களுக்கு மத்தியில் எப்படி ஒரு ஒப்பீனியன் ஆயிடுச்சுன்னு சொன்னா, இது அரசியல் ரீதியான ஒரு தாக்குதலா, இல்ல நம்முடைய லா அண்ட் ஆர்டர் இவ்வளவு ஒரு ஸ்லோவான ப்ரொசீஜர்ல இருக்குதா, ஏன் இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி மக்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய கேள்வி இருக்குது. ஒரு படத்துக்கும் அரசியலுக்கும் ஏன் இப்படி ஒரு சம்பந்தம் படுத்துறாங்கன்னு சொல்லியும் பல கேள்விகள் இருக்கு. அதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க.